தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. நம் வாழ்வின் முடிவுகளும் தெரிவுகளுமே நம் வாழ்வை நிர்ணயிக்கின்றன. சரியானதை தேர்ந்து தெரிந்து அதில் உறுதியாக நாம் இருக்கும்போது நம் பயணம் எளிதாகி கவன சிதறுகள் குறைகின்றன. இறைவனை தெரிந்து கொள்வதில் உள்ள மகிழ்ச்சியை உணர்த்துகின்றது இறைவார்த்தை வழிபாடு. இன்று நம்மை திசை திருப்பும் அக மற்றும் புற காரணிகளை ஒதுக்கி இறைவனை தெரிந்து கொள்ள வரம் வேண்டி இவ்வழிபாட்டில் பங்கேற்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பு இறங்குவோம். இந்த திருப்பலியானது மரித்த தார்சிஸ் மேரி அவர்களினுடைய ஆன்ம இடைப்பாட்டிக்காகவும், மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய ஆன்ம இடைப்பாட்டிக்காகவும், செபாஸ்டின் அன்னமாணிக்கம் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், ஜார்ஜ் வியானி குடும்பத்திலே மரித்த மரியதாஸ் அவர்களினுடைய ஆன்ம இடைப்பாட்டிக்காகவும், காஞ்சிபுரம் சார்லஸ் கிறிஸ்டி தங்களுடைய 14வது திருமண நாளை நினைவு கொண்டு கடவுளுக்கு நன்றியாகவும், கடை வியாபாரம் செழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், மரித்த பெரிய நாயகம் அவர்களுடைய ஆன்ம இடைப்பாட்டிக்காகவும், அட்லின் ரியானோ 8ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே கடவுள் அவரை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், கோகுல் நகர் குளோவின்ராஜ் டெய்சி இவர்களினுடைய 38வது ஆண்டு திருமண நாளிலே கடந்த 37 ஆண்டுகளாக இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இனி வருகின்ற ஆண்டுகளிலும் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களுடைய வாழ்விலை ஒற்றுமை சமாதானம் நிலவவும், டினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வருகின்ற இவ்வுலகச் சூழலில் எங்களுடைய இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் அவர்களுக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 2 முடிய, மீண்டும் 15 தொடங்கி 17 முடிய, மீண்டும் 18ஆம் இறைவார்த்தைகள். அந்நாட்களில் செகேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர்
பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 21 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாற்றியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6
திருவசனங்கள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்கள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதையும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதற்காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தார் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இளைஞன் ஒருவன் சந்நியாசி ஆக வேண்டும் என்று விரும்பினார். விரும்பி அந்த நகரிலே இருந்த ஒரு துறவற சபையை அவன் அணுகி, அந்த துறவற சபையிலே இருக்கக்கூடிய தலைமை துறவற சகோதரரை கண்டு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து தான் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். அந்த துறவறம், அங்கே இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு இயற்கையான சூழல், மிகவும் அருமையான ஒரு இடம். அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் மற்றவரோடு பேசக்கூடாது. அது ஒரு மௌன மடமும் கூட. ஆனால் அந்த துறவற மடத்தில் இருக்கக்கூடிய தலைமை சகோதரர் வருடத்திற்கு ஒரு முறை இந்த சகோதரரை அவர் சகோதரர்களோடு பேசுவார். அப்படி ஒரு வருடம் கழித்த பிற்பாடு அந்த இளைஞனோடு பேசினார். அந்த இளைஞனிடத்திலே கேட்டார், இந்த துறவற மடத்திலே உன்னுடைய வாழ்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அந்த இளைஞன் 2 வார்த்தையிலே சொன்னான், சாப்பாடு மோசம். ஒரு வருடம் கழித்து திரும்பவும் அந்த தலைமை சகோதரர் அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதற்கும் 2 வார்த்தையிலே சொன்னார், படுக்கை மோசம். 3வது ஆண்டு அவர் கேட்டபோது அதே 2 வார்த்தையிலே சொன்னார், நான் போகிறேன். அதற்கு தலைமை சகோதரர் சொன்னார், இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை.
நீ கட்டாயமாக போய்விடுவாய் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் உன்னுடைய இந்த எதிர்மறையான சிந்தனை உன்னை எழுந்து வெளியே கொண்டு செல்லும். அன்புமிக்கவர்களே, இந்த இளைஞன் 3 வருடங்கள் அந்த துறவற மடத்திலே இருந்தால் அங்கே இருந்த ஆன்மீக வழிபாட்டு முறைகள் எல்லாம் அவனிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கவில்லை என்று சொல்வதை விட உருவாக்க இவன் அனுமதிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவனுடைய மனம் மூடிய கிணறு. அதற்குள்ளே வாழ்வை பற்றிய இந்த புகார்களும் அவநம்பிக்கையும் தான் அதிகமாக ஆக்கிரமித்துக் கொண்டன. எனவேதான் அவன் அந்த இடத்திலிருந்து செல்ல முடிவு செய்தான். ஆண்டினுடைய 21ஆம் ஞாயிறு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 60 69 வசனம் நமக்கு இன்றைக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து நற்கருணையை பற்றி அவர் பேசிய போது சீடர்கள் அவரை விட்டு விலகியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீடர்கள் எல்லாம் இயேசுவோடு ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாக உறங்கியவர்கள், இயேசுவினுடைய அனைத்து காரியங்களையும் அறிந்தவர்கள். அவர்கள் இயேசுவை விட்டு விலகினார்கள் என்றால் இது ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அவர்கள் அப்படி விலகியதற்கு காரணம் என்ன? இந்த இளைஞனுடைய செயல்பாட்டை போலதான் இந்த காரணம்தான் அவர்களுக்கான காரணமாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே, யதார்த்தமான ஒரு வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்கலாம். ஆலயத்திற்கு வரலாம், ஆண்டவனை வழிபடலாம், வார வாரம் திருப்பணியிலே பங்கெடுக்கலாம், பாத யாத்திரை செல்லலாம், அன்னதானம் வழங்கலாம், பக்த சபை கூட்டங்களிலே கலந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவனினுடைய ஆளுமை பாதிக்கப்படாத வரை அவர்களுடைய விசுவாசம் இருக்கிறதே, அது மேலெழுந்த வாரியான ஒன்றுதான். அதே போலதான் இந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை எல்லாம் அறிந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய ஆளுமை அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதை விட அவர்களிடத்திலே உள்ளத்திலே உருவாவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய விசுவாச வாழ்வு மேலோட்டமான ஒரு வாழ்வா அல்லது வேரோட்டமான ஒரு வாழ்வா என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய சவால். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவை சுற்றி நிறைய மக்கள். எதற்காக? இயேசு ஒரு வாட்டசாட்டமான ஒரு இளைஞர். அவருடைய ஆளுமை பலரை வசீகரப்படுத்தியது. அவருடைய வசீகர பேச்சு, அவருடைய துணிவான செயல்பாடுகள், அதுவரையிலும் அவர்கள் பார்க்காத பல புதுமைகள், இவைகளெல்லாம் இயேசுவை ஒரு மாஸ் ஹீரோவாக உருவாக்கியது. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி. அதே போல மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 31வது வசனத்தில் சீடர்கள் எல்லோருமே பல பணிகளை செய்த பிற்பாடு இயேசுவும் சீடர்களும் ரொம்ப பிஸியாக இருந்தார்கள். ஒரே பரபரப்பாகத்தான் இருந்தார்கள்.
அதே போல மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் அந்த அப்பப்படுகுதல் நிகழ்ச்சியில 5000 பேருக்கு அவர் உணவளித்திருக்கிறார். ஆக அவருடைய புகழ் பெருகியது. அந்த காலத்துல Facebook, ட்விட்டர் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் அவரை பின்பற்றியவர்கள் லட்சங்களை தாண்டும். அப்படின்னா இயேசுவை பின்பற்றியவர்கள் எல்லாம் இயேசுவை நேசித்தார்களா? இல்லை என்ற பதிலைத்தான் நாம் சொல்ல முடியும். இயேசுவை நேசித்தவர்களும் அதே போல இயேசுவின் மீது பொறாமை கொண்டு வெறுப்பு கொண்டு வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள். அப்படின்னா இயேசுவின் மீது இவர்களுக்கு ஒரு ஒவ்வாமை உருவாக்கியது என்றால், இயேசுவை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன காரணமாக இருக்க முடியும்? 3 காரணமாக அதனை நான் பார்க்கிறேன். ஒன்று, மனத்தடை. அதை ஆங்கிலத்திலே prejudice என்று சொல்லுவார்கள். முன்சார்பு எண்ணங்கள் என்று கூட சொல்லலாம். அதாவது நாசரேத்தூர் வாசிகள் இயேசுவை பார்த்தவுடனே இவர் நாசரேத்திற்கார் தானே, நம்ம ஊருக்கார் தானே, இவருடைய தாய் மரியாதை தெரியுமே, இவன் தச்சன் மகன் சூசை, தச்சனாகிய சூசையினுடைய மகன் தானே, இவருடைய சகோதரர்கள் எல்லாம் நம்மோடு தானே இருக்கிறார்கள், இவருடைய சகோதரிகள் எல்லாம் நமக்கு தெரியாதா? நம்மோடு ஒன்றாக ஓடியாடி தெரிந்த ஒரு நபர் ஓடி வந்து நான் தான் மெசியா அப்படின்னு சொன்னா இதை யார் நம்புறது? இதுவும் அவரை விட்டு விலகுவதற்கு ஒரு காரணம். அதே போல பரிசேயர்கள் பேசிக் கொள்கிறார்கள், கலிலேயாவிலிருந்து எந்த இறைவாக்கினரும் வர முடியாது அப்படிங்கிறது. அதே போல நத்தனியேல் சொல்றாரு, நாசரேத்தூரிலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லி. அப்ப இவைகள் எல்லாம், இந்த காரணங்கள் எல்லாம் இயேசுவை விட்டு கொஞ்சம் விலகுவதற்கு, இயேசுவின் மீது ஒவ்வாமை ஏற்படுவதற்கு இவைகள் காரணமாக அமைந்தன. இரண்டாவது, உலக ஆசைகள். இன்றைக்கு உலகத்தினுடைய கவர்ச்சிகள் அதிகமாகி இருக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மை. மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 31வது வசனத்துல ஒரு இளைஞன் வருவான் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து, நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, போய் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்ற. இவன் என்ன பண்றான்? முகவாட்டமாக போயிடுறான். ஏன்னா அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இன்றைக்கு மனிதர்கள் சொத்து, சுகம், செல்வம், செல்வாக்கு என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இதனுடைய கவர்ச்சிகளின் நிமித்தமாக இயேசுவை விட்டு விலகுகிறார்கள். அது மட்டுமல்ல, மார்க்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், கெரசேனர் பகுதியில இயேசுவை பார்த்து நீங்க போங்க, இந்த பகுதியை விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பன்றி கூட்டங்கள் இருந்தன. அவைகள் தான் அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வு. இயேசுவினுடைய வார்த்தைகளை எவ்வளவு நாளைக்கு கேட்கிறது? அந்த பன்றிகள் இருந்தால் தானே நமக்கு வாழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேண்டுகிறார்கள். அதே போல யூதாஸ் பணத்தின் மீது ஆசைப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். இப்படி இந்த உலகளாவிய காரியங்கள், உலக கவர்ச்சிகள், உலக மாயைகள், உலக சிந்தனைகள், இவைகள் மனிதர்களை இயேசுவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைத்தது. மூன்றாவது, சவாலான போதனைகள். இயேசுவினுடைய போதனைகள் இருக்கிறதே, அது வீரியமிக்க போதனை.
அந்த போதனை பல பேரை நைய புடைத்தது, பல பேருக்கு வாழ்வை கொடுப்பதாக இருந்தது. பல பேருடைய வெளிவேடத்தையும் பல பேருடைய ஏமாற்றுத்தனத்தையும் அங்கே நைய புடைத்ததாக இருந்தது. ஆக இது அவர்களை இயேசுவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதாவது பாவியான அந்த ஒரு பெண்ணை, உபச்சார பெண்ணை கொண்டு வந்து இயேசுவின் முன்பாக நிறுத்திய போது யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல உங்களுள் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தையும் காட்டு அப்படிங்கிறார். அதாவது ஒடுக்கமான வாயின் வழியை நுழையுங்கள் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் கேட்பதற்கு அது நன்றாக இருக்கிறது. ஆனால் இதனை கடைபிடிப்பது என்பது ஒரு சவாலான காரியம். எனவே சவாலான காரியங்களை இந்த சீடர்கள், அவரை சுற்றி இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஏனென்றால் மேலோட்டமாக மிடிக்குத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இயேசுவினுடைய போதனை ஒரு சவாலான ஒன்றாக இருந்தது. எனவே அவர்கள் விளங்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் பெற்ற நன்மைகள், இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகியவர்கள் அவர்கள் பெற்ற அழிவை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், நோவா கடவுளோடு இருந்த காரணத்தினால் பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். அதே போல விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், மோசே கடவுளோடு இணைந்த காரணத்தினால் தான் இஸ்ராயேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வருகிறார். அதே போல ஆபிரகாம், அவர் கடவுளோடு இணைந்து இருந்த காரணத்தினால் தான் முதுபெரும் தந்தையாக அவர் போற்றப்படுகிறார். ஈசாக், யாக்கோப் இவர்களெல்லாம் கடவுளோடு இணைந்திருந்த காலத்தினால்தான் தலைவர்களுள் தலைவர்களாக அவர்களெல்லாம் போற்றப்பட்டார்கள். தாவீது கடவுளோடு இணைந்திருந்த காரணத்தினால்தான் அவரும் கடவுளால் போற்றப்பட்டார். ஆக இப்படி விவிலியத்திலே பார்க்கிறோம், யாரெல்லாம் கடவுளோடு இணைந்திருந்தார்களோ அவர்களெல்லாம் கடவுளால் புகழப்பட்டார்கள், கடவுளினுடைய ஆசீரை பெற்றார்கள், அருளை பெற்றார்கள். ஆனால் அதே விவிலியத்திலே கடவுளோடு இணைந்து இராமல் கடவுளை விட்டு தூர விலகியவர்கள் ஆதாம், ஏவாள். அவர்கள் கடவுளை விட்டு விலகிய காரணத்தினால் தண்டனை பெற்று தங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் எல்லாவற்றையுமே இழந்தார்கள். அதே போல நாம் பார்க்கிறோம் விவிலியத்திலே இந்த சாலமோன் கடைசி கட்டத்திலே கடவுளை விட்டு விலகிய காரணத்தினால் இஸ்ராயேல் தேசம் இரண்டாக அங்கே பிரிந்தது. இப்படி விவிலியத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் பேதுரு மறுதலித்த போது அங்கே அவர் கடவுளை விட்டு விலகினார், வாழ்வினுடைய அழிவை அவர் சந்திக்கிறார். அதே போல யூதாஸ் கடவுளை விட்டு விலகிய காரணத்தினால்தான் அவரும் அழிவை அவர் சந்திக்கிறார். ஆக இப்படி கடவுளை விட்டு விலகிய காரணத்தினால் இவர்களெல்லாம் அழிவை சந்திக்கிறார்கள், கஷ்டத்தை உணர்கிறார்கள், கவலை கொள்ளுகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். அதே போல இஸ்ராயேல் மக்கள் கடவுளை விட்டு விலகிய காரணத்தினால்தான் அவர்கள் 40 ஆண்டுகள் பாலைவன வாழ்வு, அடிமைத்தன ஒரு வாழ்வு, சொந்த நாட்டை இழந்த ஒரு வாழ்வு, சொந்த ஆலயத்தை, வழிபாட்டை, எல்லாவற்றையுமே இழந்த நிகழ்வுகளை எல்லாம் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கடவுளோடு ஒன்றிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் யோசுவா சொல்றார். அதாவது மோயிசனுடைய இறப்பிற்கு பிற்பாடு யோசுவா தலைமையேற்று
அவர் வழிநடத்திய போது அந்த இஸ்ராயல் மக்களிடத்தில் என் கடவுளோடு ஒன்றிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய 2வது வாசகத்தில் தூய பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கணவன் மனைவி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அவர்கள் எப்படி பிழைப்பு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர் சொல்லுகிறார். அதனாலதான் இயேசு இப்படி பல நிகழ்வுகளிலே தன்னை விட்டு தூர போன அந்த சீடர்களை பற்றி அவர் கவலை கொள்ளாது தன்னோடு இருந்த சீடர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு. அதாவது ரோமை நகரை ஆண்ட ஜூலியஸ் சீசர் அவரை தன்னுடைய சொந்த கவுன்சிலர்களாலே குத்தப்பட்டார். அப்படி அந்த நேரத்தில் அதையெல்லாம் பொருட்படுத்தல அவரு. ஆனால் தான் வளர்த்த, தான் நேசித்த, தன்னோடு இருந்த, தன்னுடைய வாழ்விலே அனைத்து அம்சங்களிலும் ஒன்றித்த புரூட்டஸ் கடைசி குத்தின போது வளர்த்த கடா மார்பிலே முட்டியதை போல உணர்ந்து யூ டு புரூட்டஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு உயிர் விட்டார். அதே போலதான் இயேசுவும் தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த கேள்வியை கேட்ட உடனே நம்முடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தானே உள்ளன, நாங்க எங்க போவோம் அப்படிங்கிற ஒரு பதில அவர் சொல்றார். அன்புமிக்கவர்களே, பேதுரு படிப்பறிவு அற்றவராக இருக்கலாம், ஆனால் பக்தி உடையவராக இருந்தார். பேதுரு கோழையாக இருக்கலாம், ஆனால் உண்மையுள்ளவராக இருந்தார். எனவேதான் இயேசு அந்த கேள்வியை கேட்டபோது, ஆண்டவரே உம்மிடத்தான் எல்லாம் உள்ளன, உம்முடைய வாழ்வுதான் எங்களுக்கு என்று தன்னையே அவரிடத்திலே ஒப்படைக்கிறார். அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளோடு ஒன்றிக்கின்ற போது, கடவுளோடு ஒன்றிணைந்து செயல்படுகின்ற போது மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோம். அழிவு என்பது தூரத்திலே இருக்கும். ஆனால் கடவுளோடு இல்லாத போது நாம் அழிவை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளை விட்டு விலகுகின்ற போது நம்முடைய வாழ்வே கேள்விக்குறியாகிறது. ஒரு தாய் தன்னுடைய 12 வயது மகனை கூட்டிட்டு ஒரு துணி கடைக்கு போறார். துணி கடைக்கு போகும்போது தன்னுடைய மகனிடத்தில் சொன்னா, நீ என்னுடைய புடவை நீ எங்க போனாலும் பிடிச்சுக்கிட்டே தான் வரணும், என்னை விட்டுட்டு நீ எங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் அந்த புடையை பிடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல அந்த அம்மா துணிகள் எல்லாத்தையும் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்குது. இவன் அதை விட்டுட்டு அப்படியே எல்லா துணிகளையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றான். கடைசியாக அந்த கடையினுடைய நுழைவாயிலுக்கு வந்துட்டான். வந்து வெளியில வந்து போகக்கூடிய காரு, மனிதர்கள், இவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப கையில வைத்திருந்த பால், அந்த பால் கை தவறி கீழே உருண்டுருச்சு. அது அப்படியே நடுரோட்டுக்கு போயிடுச்சு. இவன் ஓடி எடுக்க போனான். அந்த நேரத்துல ஒரு கார் வந்துட்டு அடிச்சு அதே இடத்துல ஸ்பாட் அவுட். இந்த தாய் வந்து ஓடி வந்து தன்னுடைய மகனை தூக்கி தன்னுடைய தோளில வச்சுட்டு, மகனே என்னோடு நீ இருக்கணும்ல நான் சொன்னேன், நீ என்னை விட்டுட்டு இப்படி வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அந்த தாய் கதறினாள். அன்புமிக்கவர்களே, இயேசுவோடு இருந்தால் நாம் எல்லோரும் ஹீரோ. இயேசுவோடு நாம் இல்லை என்றால் நாம் எல்லோரும் ஜீரோ.
நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று அதிகார வாழ நினைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காக்கின்ற கடவுள், கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, பசி என்னும் மானுடன் ஒருங்கு நிலை உணர்வையே பாலைவனத்தில் நீர் செயலாற்றும் அருள் தலமாக மாற்றினீர். பசி, வறுமை, நோய் என வாடும் என் சகோதர சகோதரிகளை நாடி சென்று அவர்களின் ஒருங்கு நிலையில் பங்கேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் திருமகனின் நற்கருணை விருந்தில் பங்கேற்கும் நாங்கள் நற்கருணை குறித்து காட்டும் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை எங்கள் வாழ்வில் செயலாற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நற்கருணை விருந்தில் பங்கேற்க தயாரிக்கும் எங்களுடைய பங்கு தளத்தின் மொட்டுக்கள் உம்மை பற்றிய நல்லறிவை பெற்ற நன்னெறியில் வளர வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இவ்வுலகமே நற்கருணை பீடம் என உணர்ந்து எங்கள் இயற்கை வளங்களை பொறுப்புணர்வோடு பயன்படுத்தி இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இது உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக? என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக? உயிரிலே பாட்டெழுதி விளங்கோடு நான் தருவேன். என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக? எந்த உழைப்பில் கிடைத்த பலனை உங்கள் கருத்தில் தருகின்றேன். எந்த உழைப்பில் கிடைத்த பலனை உங்கள் கருத்தில் தருகின்றேன். அதை ஏற்றிடவே இறைவா, பயனாகிட வேண்டும் தயவா. ஆலமரத்தில் விதை போல் எங்கள் காணிக்கையோ சிறிது. அதை உடலில் கரத்தில் தந்தார், அதன் தீமையோ பெரிது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்பதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் நமது கையேற்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கன மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே.
ஓமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறு உணவாக அவர் பாடுபட உளம் கடிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவருக்குரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பிறந்து இறந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்தவருக்குரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தை கிண்ணம். இந்த இரத்த பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநடையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் கையில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய தருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகில் மக்கள் வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேற்றும் வரமுறை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுகளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஓமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஓமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்தியம் வாழ்வளிப்பதாக. ஆமென். எத்தரும் போதவே என்னில் எழுவாய், உறவாயும் நீ வந்தருள்வாய். உயிர் தரும் போதவே என்னில் எழுவாய், உறவாயும் நீ வந்தருள்வாய். இறைவா வாரும், உறவாய் வாரும், இறைவா வாரும், உறவாய் வாரும், இறைவா உயிர் தரும் உணவே என்னில் எழுவாய், உறவாய் என்னில் வந்தருள்வாய். ஆத்மதானம் தீர்க்கும் உணவே என்னில் வருவாயும் உள்ளம் எழுவாய். ஆராய்வில் கலந்த உணவே இன்றும் எழுவாயும் நெஞ்சில் உறைவாய். கல்வாரி கனவுகள் நனவாக, அப்பமுரசமும் உணவாக. கல்வாரி கனவுகள் நனவாக, அப்பமுரசமும் உணவாக. இன்பம் இன்பம் வாழ்வென்றும் இன்பம், உயிர் தரும் உணவே என்னில் எழுவாய், உறவாய் என்னில் வந்தருள்வாய். திருமண ஓலை புத்தூர் பங்கு குமரநகரை சார்ந்த வின்சென்ட் நம்பிக்கை ரோஸ் இவர்களுடைய மகன் ஜோசப் வினோத்துக்கும், நம்முடைய பங்கு பிரகாஷ் நகரை சார்ந்த ஆண்டனி என்ற ஆறுமுகம் சில்வியா இவர்களுடைய மகள் யாழினிக்கும் இது முதல் ஓலை. நம்முடைய பங்கு பாலாஜி நகர் அகஸ்டின் பாண்டியன் ஆரோக்கிய செல்வி அஜந்தா இவர்களுடைய மகன் பீமல் ஆண்டனிக்கும், கள்ளக்குடி பங்கு கள்ளக்குடியைச் சார்ந்த ஜெயசீலன் செல்வராணி இவர்களுடைய மகள் ஜோஸ்லின் ஆஷாவுக்கும் இது முதல் ஓலை. இந்த திருமண ஓலைகளிலே ஏதாவது விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தை அணுகி சொல்ல வேண்டியது பங்கு மக்களாகிய உங்களுடைய கடமை. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தினுடைய விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நடைபெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு வந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாதம்
பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பினுடைய ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையானவர் என்று உங்களுக்கு ஓட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நினைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றினுடைய வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றுமே கடவுளோடு இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க. மரியே வாழ்க.